ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரா கம்பெனி. நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு புதுவிதமான கம்ப்ளைண்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா, சைடில் சுற்றி இருக்கிற பேராபெட் வாலில் அவ்வளோ கிராக்ஸ் இருக்குது, நிறைய ஏர்லைன் கிராக்ஸ் இருக்குது, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சீல் பண்ண போகிறோம். சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்தராக வாட்டர் ப்ரூஃபிங் உள்ள போகிறோம். இது எல்லாமே நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம வந்து ஒர்க் ஏரியா. இந்த ஒர்க் ஏரியாவில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக வந்து இருக்குது. ஒரு பார்ட் ஃபுல்லாமே வந்து தளவோடுகள் வந்து இருக்குது, இன்னொரு பார்ட் முழுக்க வந்து கூலிங் டைல் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிராக்ஸும் இருக்குது, அதிகமாக டஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த டஸ்ட்டு கரைகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். இதில் பாருங்கள் நிறைய கிராக்ஸ் வந்து இருக்குது. நார்மலாக வந்து ஒரு வாலுக்கும் இன்னொரு வாலுக்கும் கனெக்ட் ஆகிற இடத்துல கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிறது இயல்பான. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர்லேயும் இருக்குது, சைடில் பேராபெட் வால்லையும் இருக்குது. அப்புறம் பேராபெட் வாலில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஏர் கிராக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சீல் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வழக்கம் போல் வந்து டீப் கிளீனிங் நம்ம வந்து பண்ண போகிறோம். நல்லாவே வந்து ப்ரெஷர் செட் போட்டு நல்ல சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட கரைகள் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஓடுகள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து இருக்கிற நம்ம வந்து கூலிங் டெயிலையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். அந்த கூலிங் டெயிலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்க லே பண்ணுறப்ப என்ன ஒயிட் இருந்துச்சோ அந்த ஒயிட் கொண்டு வர அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கரைகள் வந்து நிறைய இருக்குது, நல்ல கருப்பு படிஞ்சு போய் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இது க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து தெரியுது இதில் நிறைய கிராக்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. தரையில் மட்டும் இல்லை, அந்த ஹான்சிங் இருக்குது பார்த்தீங்களா, சைடில் வந்து சோறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கிராக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ண தான் நமக்கு வந்து தெரியுது இவ்வளோ அழுக்கு வந்து போயிருக்கு பாருங்கள். இவ்வளோ மண், இவ்வளோ அழுக்கு, இது எல்லாமே வந்து இந்த தரையில் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. இப்போ டோட்டலாகவே நம்ம வந்து க்ளீனிங் எல்லாம் முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கே புது டைல் லே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கண்ணுக்கு நிறைய விசிபிலிட்டியாக நிறைய வந்து கிராக்ஸ் வந்து இருக்குது. இந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே தெரியும். நம்ம வந்து வி குரூப் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ மிஷின் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கிராக்ஸையும் நம்ம வந்து வி குரூப் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதில் வந்து மேலே இருக்கிற டெரஸ் போக கீழே டவுன் டெரஸ் இருக்குது, அந்த டெரஸையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிராக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து விசிபிலிட்டியாக நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி குரூப் பண்ணி எடுக்கிறோம். இந்த கிராக்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து நிறைய வந்து டஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து மறுபடியும் வந்து கிளம்பும் இல்லையா. ஸோ அதையும் நம்ம வந்து அகெயின் நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா டஸ்ட்டோட நம்ம வந்து நானோ ஃபில்லிங் ப்ராசஸ்க்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால் வந்து அகெயின் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நானோ ஃபில்லிங் பண்ண போகிறோம். இந்த நானோ ஃபில்லிங் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன போர்ஸ் முதல்ல உள்ளே போய் அடைச்சிக்கும். ஸோ அதனால தான் இந்த இதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரோ வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து பார்ட் ஏ கெமிக்கல் நம்ம வந்து ஊற்றுறோம். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்ட் பி கெமிக்கல் நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். அதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிஷின் போட்டு மிக்ஸ் பண்ணுறதை விட மேனுவலாக மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது அப்படி வந்து தரையில் ஃபுல்லாமே வாட்டரியை வந்து ஊற்ற போகிறோம். இதை நீங்கள் வந்து ப்ரெஷர் மிஷின் போட்டும் பண்ணலாம், இல்லைனா வேறு அந்த பூச்சி மருந்துக்கு அடிக்க யூஸ் பண்ணுவாங்க அந்த மிஷின் போட்டு பண்ணலாம், இல்லை நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி பண்ணலாம். மொத்தத்தில் அது வந்து தரையில் முழுக்க வாட்டரியாக இருக்கிற மாதிரி நல்லா சதன்னு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இது எல்லாமே நானோ ஃபில்லிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் டெஸ்ட் பண்ணுறோம். தண்ணி ஊற்றி பார்க்குறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து கீழே இறங்காமல் இருக்குதா, தனித்தனியாக கலண்டு போகுதான்னு பார்க்குறோம். ஸோ சூப்பராகவே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு தாமரை இலை மேலே வந்து தண்ணி வந்து இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ பேராபெட் வாலில் உள்ள கிராக்ஸ், அப்புறம் தரையில் உள்ள கிராக்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுறோம். இந்த ஃபில்லிங் பண்ணுறது நம்ம எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா சிமெண்ட்டு, பாலிமர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அண்ட் தென் கிராக் ஃபில்லிங் பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட்டை வச்சு தான் எல்லா கிராக்ஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இது தரையிலையும் போய்கிட்டு இருக்குது, பேராபெட் வால்லையும் போய்கிட்டு இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாமே எல்லா கிராக்ஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடும். இந்த ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிராக்ஸ் போய்ட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த கிராக்ஸை நம்ம வந்து அப்படியே நம்ம லீவ் பண்ணிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். நார்மலாக ஏர்லைன் கிராக்ஸில் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் கிராக்கில் கொண்டு போய் விட்டுரும். நிறைய வந்து தண்ணி வந்து கீழே இறங்கி பில்டிங்கில் ஃபுல்லாமே வாட்டர் வந்து நிறைய சோக்காக ஆரம்பிச்சிடும். கீழே இருக்கிற சீலிங்கில் உள்ள கம்பிகள் எல்லாமே வந்து ரஸ்டாக ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லா கிராக்ஸையும் ஃபஸ்ட்டு சீல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே க்ளீனிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கனெக்டிங் இருக்கிற ஏரியா, அதாவது இதில் வந்து 2-3 பில்லர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பில்லரும் தரையும் கனெக்ட் ஆகிற இடங்களில் ஃபுல்லாமே ஹான்சிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம ஃபைபர் கிளாஸ் மெஷ் லே பண்ணுறோம், பேஸ் கோட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ப்ரைமர் கோட் பண்ணுறோம். இந்த 3
கோட்டும் இந்த 3 விஷயமும் நம்ம வந்து பண்ணிடுறோம். இதில் வந்து போதுமான வீடியோ நம்ம நிறைய காமிச்சதுனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஸோ ப்ரீ ஃபைனல் கோட் பண்ணுறோம். இது எலாஸ்டமரி கோட்டிங் வச்சு பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு திக்கான ஒரு டென்சிட்டி இருக்கும். இது வந்து 300% எனாமினேஷன் உள்ள ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் வச்சு ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட் நம்ம வந்து கொடுத்துறோம். அதாவது ப்ரீ ஃபைனல் கோட். இதுக்கப்புறம் இன்னும் 1 more கோட் நம்ம இதே மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபைனல் கோட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபைனல் கோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல திக்கான ஒரு லேயர் நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்து தண்ணியை வந்து கீழே இறங்க விடாமல் பார்த்துக்கும். நல்லாவே இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிடுறோம். இந்த ஒயிட் கலரில் பண்ணதுனால நமக்கு கூலிங்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, இதுக்கு நமக்கு கூலிங்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். வெறுங்காலில் கூட நடக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் கொடுத்ததுனால ஹீட் வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து காலில் வந்து ஹீட்டு தெரியாது. நம்ம வந்து எம்டி லெக்கில் கூட நம்ம வந்து நடக்கலாம். ஸோ இப்போ எல்லா கிராக்ஸும் சீல் பண்ணியிருக்கோம். ஃபைபர் மெஷ் லே பண்ணியிருக்கோம். நானோ போட்டிருக்கோம். பேஸ் கோட் போட்டிருக்கோம். ப்ரைமர் போட்டிருக்கோம். இப்போ இந்த 2 கோட் டாப் கோட் எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் டெரஸே வந்து பார்க்க ரொம்பவே சூப்பர் அட்டகாசமாக மாறிடுச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது வாட்டர் ப்ரூஃபான ஒரு சூப்பரான ஒரு டெரஸாக வந்து மாறிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து கீழே இறங்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொஞ்சம் கூட கீழே இறங்காது. எவ்வளோ தேங்கினாலும் கீழே இறங்காது. அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பை பை.